எவனாக இருந்தாலும் செருப்பை கட்டி அடிப்பேன். மதிமுகவோட, பாமகவோட, விடுதலை சிறுத்தைகளோட, திமுகவோட, அண்ணா திமுகவோட, தேமுதிகவை சேர்த்து வச்சு பேசினா எவனாக இருந்தாலும் செருப்பை கட்டி அடிப்பேன். சரியா? கடுமையான கொண்டு ஒரு இயக்குனர் சொல்கிறான், இவனெல்லாம் வியாபாரம் பேசுகிறான். ஏண்டா மருந்து வித்துக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி 5000 கோடி இருக்குது, திருட்டு ட்ரெயின் ஏறி வந்த திமுகட்ட 15,000 கோடி இருக்கிறது, தனிப்பட்ட மனிதனுடைய சொத்தாக இருக்குது. இன்றைக்கி பாமகட்ட 3000 கோடி சொத்து இருக்கிறது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியில் 1000 கோடிகளுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொருத்தரும் 1000 கோடிகளுக்கு மேலே வச்சுருக்காண்டா. என் தலைவன் சொந்த உழைப்பில், சுய உழைப்பில் இன்னைக்கு உரிய சொத்து மதிப்பு எவ்வளவு கம்மியாக இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தன் உழைத்த பணத்தில் 50% ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து தன் வாழ்வில் சந்தோஷம் மனநிறைவு பெற்ற ஒரு தலைவன்டா. யாரோட ஒப்பிட்டுக்கிறீங்க? எந்த ஒரு பதவியும் இல்லாமல், ஆளுங்கட்சியாக இல்லாமல், எதிர்கட்சியாக இல்லாமல், 3வது மாநிலத்தில் பெரிய கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி. இன்னைக்கு சுய விளம்பரத்திற்காக எத்தனை விளம்பரங்களில் எங்களை தரம் தாழ்த்தி விமர்சித்து கொண்டு இருக்கிற நீங்கள், அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு தன் வழிகளை தாங்கி கொண்டு ஒரு இளைஞன் விஜயபிரபாகரன் இந்த கட்சியில் இருக்காண்டா. இருந்துருவியா நீ? 35 வயசு. இன்னைக்கு திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். வயசு எத்தனை? இன்னைக்கு வைகோவுடைய மகன் வரும்போது அமைச்சர் எம்பி பதவி உடனே உதயசூரியன் நின்று வாங்க. சொந்த கட்சி தொடங்கி இதுவரைக்கும் வேற சின்னத்தில் நிற்கல. 3வது மாநிலத்தில் பெரிய கட்சி, எந்த புடுங்கி வாங்க முடியல. 1000 மசிறுகள் கட்சி தொடங்கியும் இன்னைக்கு மக்களிடத்தில் அங்கீகாரம் பெற முடியல. ஆனால் நாங்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையாக மக்களுக்கு உழைத்து இன்னைக்கு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு இயக்குனர் சொல்கிறான், நாய் கெட்ட வார்த்தை வருது, ஒளிப்பதிவுனால கெட்ட வார்த்தை பேசாமல் பேசுகிறேன். இந்த நாய் சொல்கிறான், வியாபாரம் பேசுகிற நிறுத்துங்கண்டு. எவன்டா வியாபாரம் பேசுகிறா? நீ உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா உனக்கு ரோசமான சூடு சொர்ண வெக்கம் இருந்தா, ஒரு அப்பா அத்தாளுக்கு தான் நீ பிறந்ததா இருந்தா, திமுக அண்ணா திமுக பார்த்து கேள்வி கேள்றா. உங்களுக்கு எப்போ எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்து வந்துச்சு? நீ பாமக பார்த்து கேள்றா, உங்களுக்கு எப்போ அவ்வளோ பெரிய சொத்து வந்துச்சு? ஏழைகளுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ போராடுறேன்றியே, உனக்கு எப்போ அவ்வளோ பெரிய சொத்து வந்துச்சு? இவ்வளோ பெரிய சொத்து வந்து இந்த மக்களுக்கு நீ என்னடா பண்ணுறேன்னு நீ கேட்க முடியுமா? நீ உண்மையில ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்தா கேள்றா. நேற்று கட்சி தொடங்கின சீமான் 500 கோடிக்கு மேலே வச்சிருக்காண்டா. அவன் கூட இருக்கிற சாட்டை திருமுருகன் 300 கோடிக்கு மேலே வச்சிருக்காண்டா. நீங்கள் உண்மையில நீங்கள் சோத்தை தான் தின்றீங்களா? சோத்தை விட்டு என்னடா தின்றீங்க? இதெல்லாம் கேட்க முடியாத நீங்கள் எங்களை நாங்கள் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுவீங்கடா. உண்மையாக கேப்டனுடைய கொள்கைக்காக உழைக்கிற ஒரு இனக்கூட்டம்டா. நாங்கள் பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ எந்த ஒரு வேலைக்காகவோ நாங்கள் எதற்கும் தயங்காமல் இந்த கழகத்தினுடைய கட்சி கொள்கைக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம்டா. 5% 10% வாக்கெடுத்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், தமிழ் என்ற இனவாதத்தை தூண்டாமல், மதம் என்ற இனவாதத்தை தூண்டாமல், சாதி என்ற பிரிவினவாதத்தை உண்டு பண்ணாமல் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம்டா. மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு அடிப்படை அமைப்பும் இல்லாமல், சாதி மதம் மொழி இல்லாமல் மக்களின் நலம் காப்பதற்காக ஒரு கட்சி செயல்படுகிறது என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசு, புரியுதா? இவங்களமா நீங்கள் ஒரு ஆள் கூட எங்களை சேர்த்து வச்சு பேசிக்கிந்த செருப்பை காட்டி அடிப்பேன் நான்.